ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பொடி மாஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வெஜ் பொடி மாஸ்னே சொல்லலாம். இதை எல்லா விதமான ரைஸ் கூடயும் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வாழைக்காயில் செய்ததுன்னு சொன்னோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. வெறுமனே ஸ்நாக்ஸாக கூட செய்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். இதை காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வாழைக்காவாக இருந்ததுன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இது மீடியம் சைஸ் வாழைக்கானால நான் அப்படியே குக்கரில் சேர்த்துக்கிறேன். காய் முங்குற அளவுக்கு தண்ணி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இதை குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சின்ன வாழைக்கானா 3 விசில் வச்சுக்கோங்க. பெரிய வாழைக்காவாக இருந்தால் 2 கட் பண்ணிவிட்டு சேருங்க. 4 விசில் வச்சுட்டேன். பாருங்கள், காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நைஃப் எடுத்து லைட்டாக உள்ளே டிப் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக உள்ளே இறங்கணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி காய் நல்லா வெந்து வந்தால் தான் தோல் இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். பாருங்கள், வாழைப்பழம் மாதிரி ரொம்ப ஈஸியாக உரிச்சிட்டோம். இது நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி துருவியில் பெரிய சைஸ் துருவியாக எடுத்துக்கோங்க. சின்னதில் துருவினிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா பெருசாக இருந்ததுன்னா நீளமாக நல்லா உதிரியாக கிடைக்கும். இதை துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் வாழைக்காயை வேக வைக்கிறதுக்கு குக்கர்லேயும் வேக வைக்கலாம், கடாயிலையும் வேக வைக்கலாம். கடாயில் வேக வச்சிங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். அதை அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குக்கர்லனா கரெக்டாக 3 விசில் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது மாதிரி துருவுறதும் பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய துருவிலேயே துருவிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக வந்துடும். இது செய்கிறதுக்கு காயை வேக வச்சுட்டு எடுத்துட்டோன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே செய்திடலாங்க. ரொம்ப அருமையான சைடிஷ் கூட. இது கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம். கேரளாவில் இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு, இது 2 சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது 2 சேர்த்தோன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காயோடு இதை கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது லைட்டாக கோல்டன் கலர் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஃபுல்லாக வதங்கிடக்கூடாது. லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதுங்க. அந்த காயோட வெங்காயம், கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் 3/4 வேக்காடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபியை செய்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. வெங்காயம் வதங்கி வந்தோடனே காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காயில் நம்ம உப்பு போடாமல் தான் வேக வச்சோம். அதனால் இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா பரட்டி விட்டுடுங்க. வெங்காயம் பரட்டி விட்டோடனே நம்ம உதிரியாக துருவி வச்சுருக்கிற வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விடுங்க. இது பரட்ட கடாயில் நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக வருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க கிட்டலாம் வெறுமனே ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தா கூட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மெயினாக சொல்லணுன்னா இது சாம்பார் சாதத்து கூடயும் காரக்குழம்பு கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான ரெசிபிங்க. இந்த டேஸ்டான வெஜ் பொடி மாஸை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.